அஸ்ஸலாமு அலைக்கும். பூமியிலே சொர்க்கம் கட்ட 300 ஆண்டுகள் செலவிட்ட ஒரு அரசன். ஆனால் அந்த சொர்க்கத்திற்குள் ஒரு அடியும் வைக்க முடியவில்லை. என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். ஹஜ்ரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் வந்த சத்தாத் என்ற அரசன் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களின் ஒருவனாக இருந்தான். அவனது ஆட்சி பறந்திருந்தது. மக்கள் அவனை பார்த்து வியந்தார்கள். செல்வம், படை, அதிகாரம் என அவனிடம் எல்லாமே இருந்தது. ஒரு நாள் அல்லாஹு தனது நல்லடியார்களுக்காக மறுமையில் வைத்திருக்கும் சொர்க்கத்தின் அழகை பற்றி கேட்டான். சொர்க்கத்தில் ஓடும் நதிகள், தங்க அரண்மனைகள், பசுமையான தோட்டங்கள், முடிவில்லா இன்பங்கள் என கூறப்பட்ட போது அவனது இதயத்தில் ஈமான் வரவில்லை, மாறாக அகங்காரம் வந்தது. மறுமையில் சொர்க்கம் இருக்கிறதா? அதை நான் நம்ப மாட்டேன். அதைவிட அழகான சொர்க்கத்தை இந்த பூமியிலே நான் உருவாக்கி காட்டுகிறேன் என்று பெருமையுடன் கூறினான். அதற்கு நிறைய தங்கம், வெள்ளி தேவைப்பட்டதால் தனக்கு கீழிருந்த சிற்றரசர்களுக்கு அறிக்கை அனுப்பினான். அதில் சொர்க்கம் அமைக்க இருப்பதால் மக்களிடம் உள்ள தங்கம், வெள்ளியை சேகரித்து அனுப்புங்கள் என்று அறிவித்தான். மக்களை கட்டாயப்படுத்தி பெற்ற தங்கம், வெள்ளியை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சொர்க்கம் கட்டும் பணிக்காக 3000 பேர் நியமிக்கப்பட்டனர். அவர்களை 120 சதுரடி தோண்டி பளிங்கு கற்களை பதித்து குளத்தை ஏற்படுத்தினர். தங்கம், வெள்ளியால் ஆன கற்களால் சுவர் கட்டப்பட்டது. சுற்றிலும் கோட்டை சுவரை எழுப்பினான். அரண்மனையின் தளங்கள் எல்லாம் தங்கம், வெள்ளியால் அமைக்கப்பட்டன. சுற்றுச்சுவரில் பூசுவதற்கு கலவையாக கஸ்தூரி, ஆம்பர், குங்குமப்பூவை பயன்படுத்தினான். அரண்மனையை சுற்றி பூஞ்சோலை அமைத்தான். அதில் தங்கம், வெள்ளியால் ஆன இலைகளை கொண்ட மரத்தை நட்டான். இடையே மாதுளை, பலா போன்ற மரங்களை வளர்த்தான். மது, பால், தேன் ஆறுகளை ஓடச் செய்தான். 4 மைதானங்களை அமைத்தான். உணவு உண்ணும் இடத்தில் தங்க நாற்காலிகள், மேஜைகளை வைத்தான். சொர்க்கத்திற்கு வருவோர் பணிவிடை செய்ய ஒரே வயதுள்ள அழகான பெண்களை நியமித்தான். இப்படி மனித கண்கள் காணாத அளவுக்கு ஒரு சொர்க்கம் உருவாக்கப்பட்டது. இந்த வேலை பல ஆண்டுகள் தொடர்ந்தது. இறுதியாக எல்லா பணிகளும் முடிந்தன. சத்தாத் தனது குடும்பத்தினருடனும் அமைச்சருடனும் அந்த சொர்க்கத்தை பார்க்க புறப்பட்டான். அவன் மனதில் ஒரே பெருமை. இப்போது உலகமே என் மகத்துவத்தை பார்க்க போகிறது. அந்த நகரத்தின் வாயிலுக்கு மிக அருகில் வந்தபோது அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு கணம். அகங்காரத்தில் வாழ்ந்த அந்த அரசனும் அவனுடன் இருந்தவர்களும் அழிக்கப்பட்டனர். அவன் கட்டிய சொர்க்கத்திற்குள் ஒரு அடியும் வைக்க முடியவில்லை. இன்று அவனது ஆட்சியும் இல்லை, அவனது செல்வமும் இல்லை, அவனது பெருமையும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் வல்லமை மட்டும் என்றும் நிலைத்திருக்கிறது. கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. செல்வம், அதிகாரம், புகழ் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கிடைக்கிறது. அகங்காரம் மனிதனை உயர்த்தாது. பணிவும் இரையச்சமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி. உண்மையான சொர்க்கத்தை மனிதனால் உருவாக்க முடியாது. அது அல்லாஹ் தனது நல்லடியார்களுக்காக தயாரித்து வைத்திருக்கும் பரிசாகும். அல்லாஹு நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உரிமையாளராக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.